குட் மார்னிங். ஏசாமியும் அவங்க சீஷர்களும் படகுல போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய அலை, புயல் காற்று போல அடிக்குது. கப்பல் அப்படியே தத்தளிக்குது. ஏசாமி படகுல படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் ஏசாமியை எழுப்பி, நாங்கள்லாம் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏசாமியை பார்த்து கேட்குறாங்க. உடனே ஏசாமி சொல்கிறாரு, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாச்சு. நம்ம வாழ்க்கை படகுல கூட ஆண்டவர் நம்மோடு கூட தான் பிரயாணித்து வருகிறார். நாம் தான் தேவையில்லாமல் பிரச்சனைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து நம்ம பயந்து, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா, என் ஜெபத்தை கேட்குறீங்களா இல்லையா என்று சொல்லி நாம் கூட அவிசுவாசப்படுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறவர் தான். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் எல்லாவற்றையும் அதட்டி அமைதிப்படுத்த முடியும், சமாதானப்படுத்த முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அதனால் நாம் பயப்படாமல், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட வருகிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை விடுவிக்க அவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவிசுவாசப்படாமல், பயப்படாமல் நாம் தைரியமாக எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவித்து அவர் நம்மை காப்பாற்ற, நம்மை நடத்த, நம்மை சந்தோஷமாய் வைத்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். Have a nice day. Jesus loves you.